அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நேயர்களே, சென்ற மாதம் 4ஆம் தேதி மனை முகூர்த்தம் செய்து விட்டீர்களா? கட்டட வேலை நடந்து கொண்டு இருக்கிறதா? மிகவும் சந்தோஷம். கட்டட வேலை முடிந்த பின் இந்த ராஜநிலை வைப்பதை பற்றி மிகவும் யோசித்து பொறுமையாக அந்த ராஜநிலையை செய்ய வேண்டும். எந்த விதமான மரத்தில் செய்ய வேண்டுமென்றால் வேங்கை மரம் அல்லது தேக்கு மரத்தில் செய்ய வேண்டும். முடிந்தவரை ஒரே மரத்தில் செய்வது மிகவும் நன்று. ஒரு மரத்தில் கிடைக்கவில்லை என்றால் தேக்கு மரம் மட்டும் செய்ய வேண்டும் அல்லது வேங்கை மரம் மட்டும் செய்ய வேண்டும். நேயர்களே, ராஜநிலை என்பது மிகவும் முக்கியமானது அல்லவா? அப்பொழுதுதான் நாம் கட்டிய வீட்டிற்கு மகாலட்சுமி குடி வருவாள். அந்த மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்தால்தான் நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் மேலோங்கும். அந்த மரத்தினால் அகல நிகழங்கள் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. பொதுவாக 9 கூறு அகலம் இருக்க வேண்டும். ஒரு ராஜநிலை செய்யும்போது 9 பங்கு உயரம், அதாவது தாங்கள் வைக்கக்கூடிய இன்னருக்கு இன்னர் அந்த அளவை 9 பாகம் செய்து அதில் இன்னர் டு இன்னர் 5 பாகம் அளவு இருக்க வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 98 72 அங்கலம் உயரம் இருந்தால் 8 40 அங்கலம் அகலம் இருக்க வேண்டும். இது உள்ளளவு. புறத்தி அளவு என்பது தாங்கள் எத்தனை அங்கலம் வேண்டுமானாலும் சைடு பாரு எத்தனை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ஆனால் அந்த நிலையினுடைய உயரம் இருக்கக்கூடிய உயரத்தை 9 பாகம் செய்து அதில் 5 பாகம் உள்ளளவு இருக்க வேண்டும். ஒரே மரத்தினால், வேங்கை மரத்தினால் செய்தால் வேங்கை மரத்திலே செய்ய வேண்டும். தேக்கு மரத்தில் செய்தால் தேக்கு மரத்திலேயே செய்ய வேண்டும். வேறு எந்த விதமான மரத்திலும் செய்யக்கூடாது. இந்த அளவுக்கும் இந்த மரத்தினால் செய்த ராஜநிலை தன் வீட்டில் வைக்கும்போது அங்கே மகாலட்சுமி குடியமருவாள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அந்த கட்டடத்திற்கு வந்தபின் உங்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்கும். அடுத்த பதிவுகளில் இன்னும் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கின்றேன் நேயர்களே. இதை அறிந்து தாங்கள் நிலை வைக்க ஏற்பாடு செய்யுங்கள்.